ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வந்துடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 1 kg ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் தாங்க பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 1 kgக்கான டின்னை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஆயில் அப்ளை பண்ணி அதுக்கு மேலே பட்டர் ஷீட் போட்டுக்கிட்டு அதுக்கு மேலேயும் நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு க்ளீனான பவுலில் மேலே ஒரு சல்லடை வச்சுருக்கீங்க. அதுக்கு மேலே 1/4 லிட்டர் மெஷர்மெண்ட் அளவில் கப்பு 1 கப் மைதா எடுத்துக்கலாம். அதுக்கு கூடவே 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, இது 3 வாட்டி நம்ம நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். நல்லா சலிச்சு எடுத்துதான் கட்டிகள் இல்லாமல் அந்த கட்டிகளாக கிடக்கிறதெல்லாம் மேலே சல்லடையில் வந்துடும். அதை நம்ம வேஸ்ட்டில் போட்டுக்கலாம். எதுக்காக 3 தடவை அரைக்கிறோன்னா, இது மாவு, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா இது 3 நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கும், இந்த பேக்கிங் சோடாவில் சில துகள்கள் மாதிரி கிடக்கும், அதெல்லாம் சல்லடையிலேருந்து எடுக்கிறதுக்கும் தான். அதுக்கப்புறம் எந்த கப்புக்கு மாவு எடுத்தோமோ அதே கப்புக்கு 1 கப் பவுடர் சுகர் எடுத்துக்கோங்க. அப்புறம் க்ளீனான பவுலில் ஒரு 4 முட்டை எடுத்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். நல்லா மறைச்சி பொங்கலுக்கு வீட்டில் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நேரம் மறைச்சி பண்ணிக்கணும். கொதிக்க வச்சுட்டு சர்க்கரையை கொஞ்சமாக சேர்த்து நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். சீனி நல்லா கரைஞ்சதும் ஐஸ் பொருளை வச்சு நல்லா மறைச்சி பொங்கி வர்ற அளவுக்கு நல்லா அடித்து எடுத்துக்கலாம். நல்லா பீட் பண்ணிவிட்டோம். வீட்டில் எடுத்து பார்க்கும்போது ரிப்பன் மாதிரி மறைச்சி வச்சுருக்காங்க. இந்த அளவுக்கு பீட் பண்ணால் போதும். இது கூட 1/4 கப் வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பாம் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கோங்க. இதுக்கு கூட சளிச்சு வச்ச மாவை திருப்பியும் சளிச்சு 3 தடவையாக சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். க்ளவுஸ் போடலன்னு பார்க்காதீங்க, என்ன நல்லா திட்டுவீங்கன்னு தெரியும். க்ளவுஸ் போட்டிருந்தா நம்ம அடிக்கடி கை வாஷ் பண்ண மாட்டோங்க. க்ளவுஸ் போடலைன்னா கையில் மாவு பட்டாலோ இல்லை வேறு ஏதாவது சின்னதாக க்ரீம் பட்டாலோ நம்ம உடனே கையை வாஷ் பண்ணிப்போம். எப்படியும் ஒரு தடவை கேக் பண்ணும்போது ஒரு 5 வாட்டியாவது நம்ம கையை நல்லா க்ளீன் பண்ணி தாங்க நிற்போம். ஸோ அதனால தான் போடலை. க்ளவுஸ் போடுறத விட வெறுங்கையாலே பண்ணுறது தான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். பேட்டர் ரெடி ஆயிடுச்சுங்க. டின்னில் நம்ம மாற்றிக்கலாம். இது ரெடி பண்ணும்போதே ஓடிஜியை 180 டிகிரியில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் போட்டுருக்கேன். 180 டிகிரியில் 45 மினிட்ஸ் நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். கேக் ரெடி ஆகிடுச்சிங்க. இதை 3 ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கேக் போர்டில் க்ரீம் வச்சு ஃபஸ்ட் லேயர் கேக் வச்சு அதுக்கு மேலே சுகர் சிரப் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் க்ரீம் வச்சுக்கலாங்க. க்ரீம் சேர்த்து அதுக்கு மேலே கொஞ்சமாக ஸ்ட்ராபெரி எசன்ஸ் சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே துரி வச்ச சாக்லேட் சேர்த்துக்கலாங்க. சாக்லேட் அதிகமாகவே சேர்த்துக்கலாங்க. அப்போ தான் சாப்பிடும்போது அந்த சாக்லேட்டும் சேர்ந்து சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி 3 லேயர்ஸும் நம்ம அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். க்ரீம், அப்புறம்
ஸ்ட்ராபெரி எசன்ஸ், அப்புறம் சாக்லேட். இந்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். பண்ணும்போது ஏதோ சின்ன குழந்தைங்க விளையாடுற மாதிரி இருக்கும். ஆனால் அப்படிலாம் இல்லைங்க, நீட்டாக பண்ணி முடிச்சப்பறம் ரொம்பவே நீட்டாக இருக்கும். நம்ம தனியாக பண்ணும்போது கூட கொஞ்சம் நீட்டாகவே பண்ணிடுவாங்க. இந்த கேமரா வீடியோ எடுக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சாலே நம்மளால் பண்ண முடியாதுங்க. நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் எல்லாம் கேக் பண்ணுறதை விட வீடியோ எடுக்கிறாங்களே அந்த கான்சன்ட்ரேஷன் மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் நம்மளால் கொஞ்சம் அதையும் பார்த்து நிற்கிறது. இதில் நம்ம கொட்டையை விட்டுருவோங்க. இருந்தாலும் ஓரளவுக்கு மேக் பண்ணியிருக்கேன். க்ரீமை சுற்றி அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் நீட்டாக ஐசிங் பண்ணி எடுத்துக்கலாங்க. சுற்றி நம்ம துணி வச்சுருக்க சாக்லேட்டை சேர்த்துக்கலாம். அப்புறம் மேலே சிம்பிளாக ஒரு டிசைன் போட்டு அதில் ஒரு ஃப்ளவர் டிசைன் வச்சுருக்கேங்க. இந்த வெயில் காலத்தில் க்ரீமும் ரொம்ப நேரம் வெளியில் இருக்க மாட்டேங்குதுங்க, சீக்கிரமாகவே மெல்ட் ஆகி போகுது. இந்த ஃப்ளவர் டிசைன் வைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டேங்க. ஆரஞ்சு கலரில் அதே சின்னதாக ஒரு ஸ்டார் நாசில் வச்சு சிம்பிளாக ஒரு டிசைன் போட்டு எடுத்துக்கிட்டேன். சிம்பிளாகவும் டிசைன் கேட்பாங்க கஸ்டமர். அதே சமயத்தில் டெய்லி ஒரு டிசைன் யோசிக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குங்க. அப்புறம் ஹாப்பி பர்த்டே எழுதிக்கலாங்க. ஃபஸ்ட்லாம் நான் ஹாப்பி பர்த்டே எழுதும்போதே ரொம்ப கை நடுவுங்க. கண்டிப்பாக போக போக பழகிடும்னு நினச்சேன். அதே மாதிரி நான் ட்ரை பண்ணேங்க. இப்போ கொஞ்சமாக பழகிடுச்சு. இன்னும் போக போக இன்னும் நல்லா எழுதுவேன்னு நினைக்கிறேன். நீங்களும் பயந்து இருக்கிறீங்களா? இந்த மாதிரி பயப்படாதீங்க, ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக அவங்களாலேயும் முடியும். அப்புறம் லீஃப் போட்டு எடுத்துக்கலாம். ஃப்ளவருக்கு சென்டரில் கோல்டன் பால்ஸ் வச்சுக்கலாம். அப்புறமும் 3 சாக்லேட் பீஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அதில் நம்ம வச்சுக்கலாம். கேக் ரெடி ஆகிடுச்சுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.